இப்போது சோஷியல் மீடியா வந்து அது ஒரு பிஸ்னஸ் தர பிளாட்ஃபார்ம் ஆகிப்போச்சு. ஸோ இப்போ இதிலே நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஹெட்டிங் வந்து நம்ம ஏதாவது கான்ட்ரவர்சி டைட்டில் வச்சுதான் தான் உள்ளே வராங்கிற மாதிரி நீங்களும் மைண்ட் செட் ஆயிடுறீங்க. நல்ல விஷயம் சொன்னால் பார்க்கறதுக்கு அவனும் தயாராக இல்லை. எது கான்ட்ரவர்சிங்கும் போது கான்ட்ரவர்சியவே ஃப்ரண்ட்டில் வச்சு நெகட்டிவிட்டி அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகி ஆட்டோமேட்டிக்காக எதை நீ பார்க்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய். நீ எவ்வளோ இப்போ நான் வந்து இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்க மாட்டேன். நான் ஆக்சுவலி நீங்கள் என் ஃபோனில் பாருங்கள், நான் எந்த பிளாட்ஃபார்ம்லையுமே ஆக்டிவாக கிடையாது. என்கிட்ட பர்சனலாக வச்சுருக்கேன் நான் ஃபோனில், சோஷியல் மீடியாவே கிடையாது. அந்த சோஷியல் மீடியா நம்ம இருக்கணுன்றதுக்காக பேர் கொண்டு வச்சுருப்போம் தெரியுமா, அதை கூட நைட்டு 10 மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுவேன். 10 நிமிஷம் என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு ஆஃப் பண்ணி தூக்கி போட்டு. ஏன்னா நீங்கள் அதுக்கு வந்து உங்களோட பயங்கர டைம் கில்லர். அதனால் நம்ம நிறைய என்ன பண்ணிடுறோம், உங்களுக்கு தேவையில்லாத விஷயங்களெல்லாம் கேட்டு அதுக்கு நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிடும். அதை மாதிரி நீங்கள் கேட்க உங்கள் பிரெயின் அதுக்குன்னே பழகிடும். ஒரு கட்டத்தில் நீங்கள் அதுவாகவே மாறிடுங்க. சோஷியல் மீடியா இருக்குது, ஒரு ரீலில் ஃபேமஸ் ஆனவங்களும் இருக்காங்க. அது நல்லதாகவும் இருக்குது. சில பேர் தப்பான ட்ராக் மூலமாக ஒரு தவறான ஒரு விஷயங்கள் பண்ணி ஃபேமஸ் ஆனவங்களும் இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு பட வாய்ப்பு கிடைக்குது. லைஃப் என்னங்கிறதா மேட்ரு. இப்போ நான் என்றைக்கோ பண்ண வேலை இன்றைக்கி கூப்பிட்டு என்னை வச்சு பேட்டி எடுக்கிறீங்க. 20 வருஷம் கழிச்சு நீங்கள் அவங்களை கூப்பிட்டு எடுப்பீங்களா? ஸோ உங்களுடைய உழைப்பு தான் மரியாதை. சீசனில் எல்லாமே வரும். சீசனில் வர்றதா எல்லாத்தையுமே நீங்கள் வந்து கூப்பிடுவாங்க, பேசுவாங்க, கைத்தட்டுவாங்க, பார்ப்பாங்க, போயிடுவாங்க. லாங் ஸ்டார்டிங்கில் அது தாக்கு பிடிக்காது.